யார் அவரு? அவரும் உங்களை மாதிரி பெரிய மனசு படைச்சவர் தாமா. அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு நினைவு நாளாம். அதனால ஆசிரமத்துல உள்ள பெரியவங்களுக்கு எல்லாம் வேஷ்டி துணிமணி கொடுக்கறாருமா. எப்பொழுதும் கோபம் என்னை தீண்டாமலே, அகம்பாவம் என் நெஞ்சில் ஊறாமலே, ஏளனங்கள் பிறரை நான் செய்யாமலே, ஏழைகளின் வயிற்றில் நான் அடிக்காமலே, பொய்களவு சூது என்னில் அணுகாமலே, பொறாமை எனக்கு என்றும் வாராமலே, ஆணவப்பே என்னை பிரிக்காமலே, செல்வத்தால் பிறர் குடியை நான் கெடுக்காமலே, காம குரோத லோபமோக மதமாச்சரியத்தில் நான் என்றும் சிக்காமலே, செய்நன்றி நான் என்றும் மறவாமலே, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நான் உன்னை தூற்றாமலே, வரட்டு கௌரவம் என் தலையில் ஏறாமலே, உன் புகழை பாட வேண்டும் குமரேசா, உன்னடிமை ஆக வேண்டும் கதிரேசா. எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பேர் உமா. லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சந்திரமௌலியோட ஒரே பொண்ணுனா. ஓ ஐ சி. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உட்காருங்க. சார், நான் உங்களை கொஞ்ச நாளாவே வாட்ச் பண்ணிட்டு வரேன். என்னையா ஆச்சரியமா இருக்க? ஆமா சார், நான் உங்க ரசிகையாவே ஆயிட்டேன். ரசிகையா? ஆமா சார். அப்படி நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? கோயில்ல நீங்க பாடின பாட்டு, முதியோர் இல்லத்துல பெரியவங்க கிட்ட காட்டின மரியாதை, எங்க காலேஜ்லயே ரத்த தான முகாம் நடத்தின சமூக பொறுப்பு, சூப்பர் மார்க்கெட்ல காணாம போன பர்ஸ கொடுத்த பண்பு, உங்களை மாதிரி பொறுப்பான ஆம்பளைங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார். அப்படின்னா லவ்வா? கொச்சப்படுத்தாதீங்கப்பா. லவ் இல்ல, அட்மிரேஷன். மனுஷங்கள்ல அவர் ஒரு மகாத்மா. மகாத்மாலாம் வேண்டாமா, அது பேராசை. வரப்போறவரு எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் இருந்தா போதும். கண்டிப்பா இருப்பாரு. A perfect gentleman, made for each other. He is made for each other. வாங்க, பூஜையில் உள்ளவங்க ப்ளீஸ். மிஸ்டர் நரசிம்மன், my daddy. வணக்கங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. உட்காருங்க. நீ உட்காருப்பா. நீங்க உட்காருங்க. பாத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நரசிம்மன், எனக்கு எதுவுமே சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஐ எம் ஆல்வேஸ் ஆன் த டார்கெட். என் பொண்ணு உங்களை விரும்புறா. சார், நான் எங்க, அவங்க எங்க? நான் நினைச்ச 5 நிமிஷத்துல உங்களை ஏன் அந்தஸ்து கொண்டு வர முடியும். அவளையே உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் சொத்து பூரா உங்க 2 பேருக்கு தானே. என்னை பத்தி 4 பேர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு அப்புறம் டேப் ரெக்கார்ட்ல சாமி பாட்டு பாடிட்டு இருந்தது. ஆள் பூரா ஊதுவத்தி மனம். இன்னும் எதுக்கு விசாரிக்கணும்? என் பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? என் சொத்தையும் பொறுப்பையும் உங்ககிட்ட எப்ப ஒப்படைக்கலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
சார், இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. எதுக்கும் தெய்வத்துக்கிட்ட திருவுள சீட்டு போட்டு பாத்துருங்களேன். என் பொண்ண மனுஷங்கிட்ட ஒப்படைக்கிறதா இருந்தா தெய்வத்துக்கு முன்னால திருவுள சீட்டு போடலாம். தெய்வத்துக்கிட்டே ஒப்படைக்கிறப்போ எதுக்கு திருவுள சீட்டு? உமா உங்களை பத்தின எல்லா விவரங்களையும் சொன்னா. நான் தேடிட்டு இருந்த பையன் நீங்க தான். மாப்பிள்ள, ஒரு நல்ல நாளா பார்த்து நானே மறுபடியும் இங்க வரேன். கங்க்ராட்ஸ் உமா, வெரி குட் செலக்ஷன். வாங்கப்பா, ரொம்ப கலாட்ட பண்றீங்க. சீக்கிரமா ஒரு பேரனோ பேத்தியை பெத்தி என் கையில கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் ஏன் உனக்கு கலாட்ட பண்ண போறேன்? ஐயோ, என்னம்மா? என்னோட ஹேண்ட்பேக் மறந்து வச்சுட்டேன்பா. உண்மையிலேயே மறந்து வச்சுட்டோம் இல்ல மறுபடியும் மாப்பிள்ளை பாக்கிறதுக்காக வச்சுட்டு? அப்பா மதி, வண்டியை திருப்ப. இல்லையா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்ன? நானும் என் புருஷனை விட்டுட்டு ஓடி வந்தேன். இப்ப என்ன அம்பான் விட்டுட்டு வேற புது பண்ண தேடி போற? மரியா, வாழ்க்கையில நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு பணம் தேவை. அதுக்கு தான் அந்த உமா. மத்தபடி நீதான். மரியா, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு 3-4 வருஷம் படிப்பாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமையே இல்ல. நான் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றது பதிலா ஒரு பணக்கார பொண்ணையே கோர்ஸா செலக்ட் பண்ணேன். அவளுக்கு தெரியாம அவளை பத்தியே 6 மாசம் படிச்சேன். அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பின்னாடி நான் சுத்தினது அவளுக்கே தெரியாம அவளை என் பின்னாடி சுத்த வச்சேன் பாரு. அதான் நான் எழுதின பரீட்சை. அவங்க அப்பன் சொன்னானே, என் பொண்ணுக்கேத்த மாப்பிள்ள நீதான்னு. அதான் நான் பாஸ் பண்ணதுக்கே அடையாளம். இவ்வளவு நாள பொம்பளைங்களை தான் ஏமாத்திட்டு இருந்த, இப்ப அந்த பணக்காரனையே ஏமாத்திட்ட. யா, யூ ஆர் ரைட். கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட சொத்து பூரா என் பேர்ல எழுதி இருக்கிறதா அவங்க அப்பா சொல்லிட்டான். கிழவன் இன்னும் எவ்வளவு நாள் தான் உயிரோட இருப்பான்னு பாப்போம். அப்படி அவனே போலன்னு வச்சுக்க, அவனை நாமளே அனுப்பி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் துரத்திட வேண்டியதுதான். அப்புறம் சொத்துக்கு சொத்து, மரியா, சுகத்துக்கு சுகம். எப்படி என்னோட பிளான்? சூப்பர். மாமா, மாமா, இது ஒருத்தனை விட்டுட்டு வந்த தங்கச்சி. சாரி, ஒண்ணு விட்ட தங்கச்சி. ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஒண்ணு விட்ட தங்கச்சிய அண்ணன் தான் மடியில படுக்க வச்சு கொஞ்சறதான் உங்க குடும்ப பழக்கமா? மிஸ்டர் சந்திரமௌலி, உன்னோட சொத்து பூரா அனுபவிக்கதான் நான் கற்பனையே பண்ணிட்டேன். அதுல எந்தவித மாற்றமும் வேண்டாம். அப்புறம் உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்காது. வானா, நான் முனிசிபாலிட்டி சாக்கடை கிளறுனா என்னை விட உனக்கு தான் நாரும். திருவிழா கக்கூஸ் மாதிரி. ப்ளீஸ். போடா பொறுக்கி நாயே. என்ன அங்கிள் புசுக்குன்னு வந்தீங்க? டைனிங் டேபிளுக்கு வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க வந்தாச்சு, உட்காந்தாச்சு, ஒண்ணுமே பேசாம இருந்தா அப்படி வந்த விஷயத்த சொல்லுங்க. விஷயம் நெஞ்சிலே இருக்குப்பா, வார்த்தை தான் வாய் வழியா வெளியே வர மாட்டேங்குது. அதுக்காக தொண்டையில ஆபரேஷன் பண்ணிய வார்த்தையை வெளியே எடுக்க முடியும்? சீக்கிரம் சொல்லுங்க அங்கிள். ஏய், இந்த வீட்டுல உனக்கு என்னடா தயக்கம்? நீட்டுற செக்லையும் காட்டுற டாக்குமெண்ட்லயும் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட நான் இருக்கிறேன். எதுக்காக கையெழுத்து போடுறீங்க, ஏன் கையெழுத்து போடுறீங்கன்னு கேட்காம பேனா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இவ இருக்கிறா. எங்க ஜெனரேஷன்ல எங்க 3 பேரையும் ஸ்கூல்ல சேர்த்தது நீங்க தான், காலேஜ்ல சேர்த்தது நீங்க தான். நாங்க என்ன கோர்ஸ் படிக்கணும்னு டிசைட் பண்ணது நீங்க தானே. நீங்க எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலாம் அங்கிள். உண்மையா சொல்லணும்னா நாங்க தான் உங்களுக்கு ஒரு பெரிய குறைய வச்சிட்டோம். உங்களை சித்தப்பான்னு கூப்பிடணும், கூப்பிடல. கூப்பிடட்டுமா? வேண்டாப்பா, அப்படிலாம் கூப்பிடாத. நான் வந்ததே அதுக்கு தான். வாசி என்ன மாமான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். கூப்பிடா. இந்த நாள் ஓர் நல்ல நாள், இனிமை ஆயிரம்.
சங்கதி மாறிலும் சந்திர சூரியன் சங்கதி மாறிலும் என்றுமே இன்று போ சொர்க்கமேதான் இந்த நாள் ஓர் நல்ல நாள் இனிமை ஆயிரம் தந்த யோகம் 100 ஜென்மயாகம் தெய்வ மகள் நான் கண்டதே ஏழுலகம் யாவும் ஈடு இல்லை கண்ணே அன்புமயில் என் சொந்தமே சங்கதி மாறிலும் என்றுமே இன்று போ சொர்க்கமேதான் இந்த நாள்